ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. இது ஒரு அனுபவ காலம். 7ல் இருக்கும்போதே இப்படின்னா 8ஆம் இடத்துக்கு போகும்போது இது வரைக்கும் உங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உபத்திரவமாக இருப்பார்கள். பணம்னா என்ன, அன்புனா என்ன, பாசம்னா என்ன, அயோக்கியத்தனம்னா என்ன, பேமானித்தனம்னா என்ன, இது எல்லாம் கற்றுக்கிற நேரம். எப்படி நான் ஹெல்ப் பண்ணேன்னு தெரியுமா? அவனுக்கு வியாபாரத்தில் அவ்வளோ கஷ்டம், நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். இன்றைக்கி அந்த நன்றியே இல்லை சார் அவனுக்குன்னா, இது நன்றியை பற்றி தெரிஞ்சுக்கிற காலம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சார், 2026 சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. மக்களும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சனிப்பெயர்ச்சியில் நமக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சனிப்பெயர்ச்சி அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி உண்மையாவே சனிப்பெயர்ச்சி இருக்கா சார்? ஏன் நீங்கள் அந்த சந்தேகமாகவே கேட்குறீங்க? நீங்களே சந்தேகமாக கேட்டால் நம்ம நேயர்களுக்கு, சார் ஏற்கனவே நீங்கள் ஒரு சனிப்பெயர்ச்சி கொடுத்தீங்களே, கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகும் மேஷராசி நேயர்களே அப்படின்னு சொன்னீங்களே, அது உண்மையா இது உண்மையான்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த மனசில் இருக்கிறத தான் நீங்கள் பிரதிபலிச்சிங்க. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லையாங்கிற கேள்வி நான் உண்மையிலே நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மை ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபார் 12 ராசிஸ், நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. திருக்கணித பிரகாரம் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போயிட்டார். மீனத்தில் போயிட்டு வக்கரமானார். வக்கரமானதுக்கெல்லாம் கூட நீங்கள் பலன் போட்டிங்க. அவர் பூரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் வந்தார். நான் சொல்கிறத நீங்கள் கவனிக்கணும். என்னுடைய அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். பூரட்டாதியினுடைய 4ஆம் பாதமான மீனராசி வரைக்கும் கடைசியாக திருப்பியும் அவர் முன்னோக்கி போகிறார். அவர் இப்போ முன்னோக்கி போகிறத தான் பெயர்ச்சின்றாங்க. அப்போ ஏற்கனவே பெயர்ச்சியானது அவர் கும்பத்தில் இருந்து வரலையே, பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்து தானே வரார். ஒரே ராசியில் பாதம் விட்டு பாதம் மாறுறதுக்கு பெயர்ச்சின்னு பேரா? அந்த காலத்தில் ரிஷிகள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம். இன்றைக்கி எனக்கு கம்ப்யூட்டரில் வந்துடுச்சு சார், முதலே பெயர்ச்சி ஆயிடுச்சு சார், இப்போல்லாம் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு நான் ஏதோ எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இருந்தாலும் அன்று முனிவர்கள், ஞானிகள், யோகிகள், ஜோதிட வித்வான்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய ஞான திருஷ்டிலே பார்த்து இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, எப்படிப்பட்ட கோணத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க குறித்து வச்சது கரெக்டாக. அந்த வாக்கிய பஞ்சம் பிரகாரம் தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருந்தோம். திருக்கணிதம் அப்படின்னா திருத்திய கணிதம்னு அர்த்தம். அது அப்போ கணிதம் இல்லையானா அதுவும் கணிதம் தான். திருத்திய கணிதம், திருக்கணிதம். அப்போது ஒரு திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்தில் சனீஸ்வரருடைய சன்னதி, அங்கே சுவாமி ஈசன் இருக்கார், தர்பாரண்யேஸ்வரர். அங்கே மூல கடவுளை யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான். ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் சனீஸ்வரர் கோவில்னு. சனீஸ்வரர் சந்நிதி, மூல கருவறையில் இருப்பவர் தர்பாரண்யேஸ்வரர். தர்பை காடு, அந்த ஊரே தர்பை காடு. அந்த தர்பை காடுங்கிறது சனீஸ்வரருடைய ஸ்தல விருட்சம். அதனால் அந்த தர்பை காடில் அவருங்க அங்கே இருக்காங்க. இப்போது அந்த திருநள்ளாறில் சனீஸ்வரர் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்றார். அவருக்கே பிரச்சனை வந்தது இல்லைங்களா? அவருக்கே பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுனால தான் அவர் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார். சுவாமி, எனக்கு எப்படி அருட்கடாட்சம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி, அஷ்டம சனி யாருக்கு வந்தாலும் இந்த ஸ்தலத்தில் வழிபட்டா அவங்களுக்கு நான் கெடுதி செய்ய மாட்டேன், நல்லது செய்வேன் அவர் ஒரு சத்தியவாக்கு கொடுக்குறார். அதனால தான் நம்ம இப்போ போகிறோம். சார், அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்னவெல்லாம் கொடுக்கும்? ரொம்ப ஜாகிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் இவங்களுக்கு கண்ட சனி நடந்துட்டு இருந்தது. இது வரைக்கும் இவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இருக்குது பாருங்கள். யாரெல்லாம் இவங்களுக்கு உதவி செஞ்சாரோ இவங்களாலேயே அவருக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பாங்க. ஆகவே இது ஒரு அனுபவ காலம். 7ல் இருக்கும்போதே இப்படின்னா 8ஆம் இடத்துக்கு போகும்போது, ஆகவே மிக கவனமாக இருக்கணும். இவருடைய ஜாதகத்தில் அந்த ராகு கேதுவனுடைய தாக்கமும் இருக்கும். எப்பவுமே நமக்கு வெளி வட்டாரத்தில் நிம்மதி வேணும் அப்படின்னா வீட்டில் நமக்கு நிம்மதி வேணும். வீட்டில் நமக்கு நிம்மதி இருந்தால் தான்
வெளி வட்டாரத்தில் போய் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என் பொண்டாட்டி என்ன தெரியுங்களா சொன்னா, கிளம்பும் போதே இதை சொன்னா சார் அப்படின்னு மைண்டு ஒரே டென்ஷனாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் வரும்போதே சண்டை சார், பையன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், ஃபாரினுக்கு அனுப்பணுன்னா என்கிட்ட பணம் இல்லை, என்ன கேட்குறான், நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல. இது வரைக்கும் உங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உபத்திரவமாக இருப்பார்கள். பணம்னா என்ன, அன்புனா என்ன, பாசம்னா என்ன, அயோக்கியத்தனம்னா என்ன, பேமானித்தனம்னா என்ன, இது எல்லாம் கற்றுக்கிற நேரம். இதை சந்தோஷமாக நீங்கள் கற்றுங்க. ஓவர் ஃபோனில் வந்து நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிங்க. இப்போ நேரில் போனால் கூட உங்களுக்கு நடக்காது. ஆகவே நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன். நீங்கள் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு படிங்க, கிளாஸை படிங்க. இல்லை சார் என்னுடைய ஸ்டெனோகிராஃபர் தான் டைப் பண்ணாங்க சார், அதனால் நான் படிக்கவே இல்லை, சைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை படிங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். சில குடும்ப தடைகள் வரத்தான் செய்யும். கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, மனைவிக்கு வந்து உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். பயணத்தில் கூட சரி, கண்டதை நான் சாப்பிட்றேன், மசாலா ஐட்டம், அதே மாதிரி ஐஸ்கிரீமு, இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. அஷ்டம சனியின் காலம், கவனமாக போகும். கண்டிப்பா. சரி, இவ்ளோ கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. இந்த சுப காரியங்கள், திருமணங்கள், இந்த குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? ஒரு வருஷம் போகட்டுமே. என்னதான் இருந்தாலும் அதிசாரமாக குரு வரப்போகிறார். அவர் ஒரு 5 மாதம் அங்கே இருக்க போகிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த 5 மாதம் நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நிதானமாக பொறுமையாக நீங்கள் முடிவு எடுத்து தயவுசெய்து மனசில் நீங்கள் எதுவும் வச்சுக்காதீங்க. சார் அவன் எப்படி நான் ஹெல்ப் பண்ணேன்னு தெரியுமா, அவனுக்கு வந்து வியாபாரத்தில் அவ்வளோ கஷ்டம், நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். ஏன் அவனுக்கு வீட்டில் கூட நான் பஞ்சாயத்து பண்ணி அவனை முடிச்சு கொடுத்தேன். இன்றைக்கி அந்த நன்றியே இல்லை சார் அவனுக்குன்னா, இது நன்றியை பற்றி தெரிஞ்சுக்கிற காலம். ஆகவே அதை பெருசு பண்ணாதீங்க. உங்கள் உடம்பை பாருங்கள். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். உங்களுக்கு தூக்கம் நல்லா இருந்தது அப்படின்னா மற்ற பிரச்சனைகள் இருக்காது. கண்டிப்பா சார். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல இந்த ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வணங்கினா நல்லது சார்? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அற்புதமான பலனை கொடுக்கும். ஆரோக்கியம் பாஸ்கரம். அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கோதுமை பண்டங்கள், கோதுமையில் செஞ்ச பொருட்கள், கோதுமையே தானம், அதில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செய்யக்கூடிய இடத்துல போயிட்டு ஒரு 100 பூரி, 50 சப்பாத்தி, அந்த மாதிரி அதுலேயே நீங்கள் வந்து உள்ள வந்து உருளைக்கிழங்குலாம் வச்சு மசாலா வச்சு கொடுக்கறது. நோ நான் வெஜிடேரியன். நீங்கள் பாட்டுக்கு அப்புறம் பாலகிருஷ்ண ரெட்டியார் தான் சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு புரோட்டீன் சத்து நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது என்பதில்லை. எதை எங்கே சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதே உங்கள் கர்மம் போகிறதுக்கான தானங்கள் தர்மங்கள் பண்ணுறீங்க. அது சுபமான ஒரு சாத்வீகமான புத்தி தரக்கூடிய பொருளாக இருக்கணும். அவங்களுக்கும் ஆரோக்கியத்தை தரணும், அதை சாப்பிடணும், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஜீரணம் ஆகணும், உங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், உங்களது கர்மம் போகணும். இதுதான் சனீஸ்வரனுடைய தாக்கம். ஆக முடிஞ்ச வரைக்கும் வாயை ஜிப்பு போட்டுருங்க. ஒரு 2 வருஷம் வாயை திறக்காதீங்க. இப்போ பொதுவாவே சார் இந்த சாதாரண மக்களோட வாழ்க்கையில திருமணமா இருக்கட்டும், இல்ல புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு இந்த சனி தானே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காங்க. அப்ப இவங்க பொதுமக்கள் எல்லாம் என்ன சார் பண்றது? சனியை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா சார்? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசிக்கு அவர் 2.5 வருஷம் இருக்கார். இப்போ குரு மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு இருக்கிற பலன் தான். ஆனால் சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கிற பலன், அவருடைய பார்வை, வக்கரம் அப்படின்னு இதெல்லாம் கணக்கு பண்ணோம். அதனால தான் பயப்படுறாங்க. சனி கொடுத்தால் யார் தடுப்பர்? சனியை போல கொடுப்பார் யாராவது உண்டா? சனி கொடுத்தால் அது ஸ்திர சொத்தாக இருக்கும். சுமங்கலி தத்துவத்தை தருவான். 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும். அஷ்டமி சனியில் தான் வீடு வாங்குவீங்க. 7.5 சனியில் தான் ஊர் விட்டு ஊர் போவீங்க. இடம் விட்டு இடம் வாருவீங்க. பணத்தோட அருமை தெரியும், பசினா என்னன்னு தெரியும். இட் இஸ் அ ட்ரைனிங் பீரியட். ஆகவே இந்த 7.5 சனியும் சரி, அஷ்டம சனியும் சரி, இந்த காலத்தில் சுபம் நடக்கணும்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க. திருநள்ளாறு போயிட்டு வாங்க,
இந்த மீனத்துக்கு போகிறத சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி போய் உங்களை ஏங்க தானம் பண்ண போகிறீங்க, தர்மம் பண்ண போகிறீங்க, இது தப்பா? 2 வாட்டி பண்ண தப்பா? 3 வாட்டி கூட பண்ணுங்களேன், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு அவருடைய பார்வை வந்து நல்ல பார்வையாக மாறணும், கொடுமை போகணும், உடல் ஆரோக்கியம் வரணும், சிற சொத்து சேரணும், குடும்பத்தில் நிம்மதி வேணும், சந்தோஷம் வரணும். விட்டுருங்க, தைரியமாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க.